ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தாவேக அழைப்பை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிராகரித்திருக்கிறது. தாவேக ஆட்சி ஆதரவு இல்லை என்று ஐயுஎம்எல் தெரிவித்திருக்கிறது. தாவேக அழைப்பை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக அக்கட்சியின் மூத்த தலைவர் காதர் மொய்தீன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேகோட அழைப்பை நிராகரிக்க என்ன காரணம்? ஏற்கனவே உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஐயுஎம்எல் ஏன் நிராகரிக்கிறது? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து இருக்கிறது. தேர்தலில் நின்றோம், வென்றோம், தோற்றோம், இது வரலாறு. இப்போ இது தமிழ்நாடு வெற்றி கழகம் அமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கட்சி எதுவோ அந்த கட்சி தலைவரை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்வது சட்டம். அந்த சட்டப்படி தமிழ்நாடு கவர்னர் செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை, எங்கள் கொள்கை. அதை நாங்கள் இந்த நிலையில அவர்கள் நடைபெற வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியாக வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தும் சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த நிலையில் ஆளுநர் கட்சியாக முதலமைச்சராக இது விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். பல நண்பர்கள் எங்களிடத்துல கேட்டாங்க. அவரிடத்துல நாங்க என்ன தெளிவாக சொன்னோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எந்த முடிவு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் கட்டுப்பட முடியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்கள் ஓட்டு எது இருக்கோ அதை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னா கொடுப்போம், இல்ல கொடுக்க கூடாது அப்படின்னா கொடுக்க மாட்டோம். இந்த முடிவு எடுக்கிறது நாங்கள் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இந்திய நாங்க இருக்கிறோம். எங்க முடிவு என்பது தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் தாங்கக்கூடிய கருணாநிதி ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் எங்க முடிவு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான். அவர் எந்த முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லல. அப்படி சொன்னார்னா அதன்படி நடப்போம். இப்போ அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறது, தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும், அதுல எந்த குறுக்கீடு செய்யக்கூடாது என்று அறிவித்திருக்கிறாங்க. அதையே நாங்களும் சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறோம். மத்திய அரசிலிருந்து வந்த சில ஐபி பீப்புள் கூட காலையில் என்னிடம் சந்தித்த பொழுது இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழ்நாடு ஆட்சி மாறி இருக்கிறது, மக்கள் மாற்றி இருக்கிறாங்க. புதிதாக தாவேகா என்கிற கட்சி விஜய் அவர்கள் தலைமையிலே வந்திருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்வதுதான் சட்டம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த சட்டப்படி ஆளுநர் அவர்களும் மத்திய அரசு நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அது இல்லாமல் போன குழப்பம் விளைவதாக அர்த்தம். அந்த குழப்பத்தை தமிழ்நாடு தாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ்நாடு அமைதியான பூங்கா, இது ஜனநாயக பூமி. இதுல சிறந்த முறையில் ஜனநாயக சட்டப்படி தான் ஆளுநரும் மத்திய அரசும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐயா, ஆதரவு நிலைப்பாட்டில் திமுகவோட முடிவு பொறுத்து தான் எங்களுடைய முடிவு இருக்குன்னு தெளிவுபடுத்திட்டீங்க. ஒருவேளை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஐயா பாருங்க, நாங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற
முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வைக்கிற கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இதுல இப்பொழுது காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க, கூட்டணியை விட்டு விலகிட்டான்னு சொல்றாங்க. ஆனா நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் இது தேர்தல் கூட்டணியாக நினைத்து கொண்டு நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. இது ரீதியான கூட்டணி என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கொள்கை ரீதியான கூட்டணி தேர்தல் வரும் போகும். தேர்தல் முடிவை வைத்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. அதனால அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிக்கிறாரோ அதனை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவது எங்கள் கடமையாக இருக்கிறது. அதுல நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருப்போம், நாளை அப்படித்தான் இருப்போம். எங்களுக்கு எந்த சலனமும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. சரிங்க. அதே நேரம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சனாலதான் இப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்ல, சிக்கல் ஏற்படுவது இந்திய அரசியல் சாசனப்படி அரசியல்ல ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்வதுதான் அரசியல் சட்டத்தில் இதுவரைக்கும் வந்த முறை. அது தமிழ்நாடு கவர்னர் செய்ய வேண்டும் என்பதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சட்டமும் மத்திய அரசு அதற்கு உடன்பட வேண்டுமே தவிர குறுக்கீடு செய்யக்கூடாது என்பதை நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு ஆளுநரும் மத்திய அரசு நடப்பது நியாயம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது, தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். நன்றிங்க ஐயா, இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.